பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. குட்டி, நீ ஆசைப்பட்ட மாதிரி மாமா உன்னை கார்டனுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். இப்ப ஹாப்பியா? தேங்க்ஸ் ஹிட்லர். தேங்க்ஸ்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. சரி, ஓகே, நம்ம அப்படியே ஒரு வாக் போலாமா? போலாம், ஆனா வீல் சேர்ல இல்ல. என்னடி சொல்ற? புரியல. ஹிட்லர், நான் உன்னை இப்ப வெளியில கூப்பிட்டு வர சொன்னதே நம்ம நடக்க ட்ரை பண்ணலாம் தான். என்ன நடக்க ட்ரை பண்றதுக்கா? ஆமா, பிசியோதெரபிஸ்ட் என்ன சொன்னாரு, அடிக்கடி நடக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னார்ல. நம்ம அன்னைக்கு ட்ரை பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணவே இல்லையே ஹிட்லர், அதான். பிசியோதெரபிஸ்ட் சொன்னாரு தாண்டி. ஆனா அன்னைக்கு ட்ரை பண்ணதுக்கு உன்னால வலி ரொம்ப தாங்க முடியல மித்து. வேண்டாண்டி, இருக்கட்டும், பரவாயில்ல. ஹிட்லர், என்ன பேசுற நீ? இருக்கட்டும் பரவாயில்லனா அப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் வீல் சேர்ல தான் இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? நான் எந்திரிச்சு நடக்க வேண்டாமா? என்ன என்னடி இப்படி பேசுற மித்து? அன்னைக்கே நீ வழியில ரொம்ப துடிச்சிட்டடி. சத்தியமா என்னால நீ துடிக்கிறத பார்க்க முடியலடி. வேண்டாண்டி, அதுக்குதான் நீ கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல மித்து. பரவாயில்லடி, நீ பொறுமையாவே நடக்கலாம், ஓகே? ஹிட்லர், என்ன பேசுற நீ? நம்ம முயற்சி பண்ணாதானே நம்மளால முடியுமா என்னன்னே தெரியும். முயற்சி பண்ணாமலே தானா சரியாகும்னா எப்படி ஹிட்லர்? அதோட நீ தானே அடிக்கடி சொல்லுவ, என் மித்து பாப்பா ரொம்ப தைரியம், ரொம்ப போல்டான பொண்ணுன்னு. உன் மித்து பாப்பாவே ஆசைப்படுறா, அண்ட் உன் மித்து பாப்பாவே தைரியமா இருக்கா. என்னால முடியும் ஹிட்லர், நீ நம்பு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்னால நடக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? என்ன சாச்சா, அப்படிலாம் இல்லடி. நான் இப்பவும் சொல்லுவேன், என் மித்து ரொம்ப தைரியமான பொண்ணு, அவளால முடியாததுன்னு எதுவுமே இல்லை. ஆனா உனக்கு வலிக்கும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அவ்வளோதான், சிம்பிள். என்னால் முடியும்னு எனக்கு தோணுது ஹிட்லர். அதோட அடிக்கடி நீ சொல்லுவல, உன் கூட உன் புருஷன் நான் இருக்கேன்டின்னு. அதே தான் இப்போ நானும் சொல்கிறேன். என் கூட என் புருஷன் நீ இருக்க. அதனால என்னால் எந்திரிச்சு நடக்க முடியும்னு எனக்கு தோணுது ஹிட்லர். ப்ளீஸ் நம்ம ட்ரை பண்ணலாமே. ஹிட்லர், என்ன யோசிக்கிற? இல்லடி, அது வந்து போயின்னு எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணுறோம். நானே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். நீ எதுக்கு பயப்படுற? பாரு ஹிட்லர், நம்ம ட்ரை பண்ணுவோம், ஓகே? எனக்கு முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதோட நான் சீக்கிரமாக க்யூர் ஆகணும்னு நினைக்கிறேன் ஹிட்லர். ஏன்னா நீ என்னை அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்கிற. உன்னை நான் திரும்பி நல்லா பார்த்துக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ப்ளீஸ், நான் சீக்கிரம் க்யூர் ஆகணும். உனக்கு நான் ரொம்ப பாரமாக இருக்கணும்னு எனக்கு தோணுது ஹிட்லர். ப்ளீஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. மித்து, என்னடி பேசுற? நீ எனக்கு பாரமா இருக்கியா? சத்தியமா இல்லடி. நீ எனக்கு பாரமா இருக்குன்னு ஒரு நாள் கூட நான் ஃபீல் பண்ணினதே இல்லடி. எனக்கு உனக்கு வலிக்குமோங்கிற பயம் மட்டும்தாண்டி. மற்றபடி என் மித்துக்குட்டி பழைய மாதிரி எந்திரிச்சு நடக்கணுங்கிற ஆசை எனக்குமே இருக்குடி. அன்னைக்கே நீ நடக்க ட்ரை பண்ணி உனக்கு ரொம்ப பெயினா இருந்ததுடி. அதனாலதான் மித்து நான் யோசிக்கிறேன். மற்றபடி என் மித்து பாப்பாவால முடியாததுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அன்னைக்கு இப்பவும் நான் சொல்றேன், உன் கூட நான் இருக்கேன். ஆனா எல்லாத்தையும் தாண்டி உனக்கு வலிக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. அதான் ரீசன். மற்றபடி வேற எதுவுமே இல்லடி. ப்ளீஸ் டி, அழாதடி ப்ளீஸ். சரி, ஓகே, அழாதடி ப்ளீஸ். இப்போ நம்ம நடக்க ட்ரை பண்ணலாம், ஓகே? பட் நான் இப்பவே சொல்லிட்டேன்டி, உனக்கு லைட்டா பெயினா இருந்தா கூட நம்ம நடக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும், ஓகே? லவ் யூ ஹிட்லர். லவ் யூ டு மித்து பாப்பா. சரி, ஓகே. இப்போ உள்ள பிசியோதெரபிஸ்ட் ஒரு வாக்கிங் ஸ்டிக் கொடுத்தாருல, அதை போய் எடுத்துட்டு வா, ஓகே? சரிங்க மேடம், ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். மித்து, எடுத்துட்டு வந்தாச்சு. சரி, ஓகே. அப்போ நம்ம எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணி இந்த வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடக்க ட்ரை பண்ணலாம், ஓகே? ஓகேடி. மித்து, இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், உனக்கு ரொம்ப பெயினா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுடி. நம்ம பொறுமையா கூட நடக்கலாம், சரியா? இப்போ உடனே நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, சரியா? நீ தயவு செஞ்சு உனக்கு பெயினா இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுடி ப்ளீஸ். சரி, ஓகே. நான் பெயினாக இருந்துச்சுன்னா சொல்கிறேன், ஓகேவா? சரி, ஓகே, வா, நம்ம நடக்க ட்ரை பண்ணலாம். சரிடி, முதல்ல நம்ம சேர்லேருந்து எந்திரிக்கலாம், ஓகே? ஓகே. மித்து பார்த்துடி, இப்போ பொறுமையா, ஓகே? மித்து என்னடியாச்சு? வலிக்குதாடி? இதுக்கு தாண்டி சொன்ன வேண்டாண்டி, வேண்டாம். நம்ம இன்னொரு நாள் ட்ரை பண்ணலாம், ஓகே? ஃபர்ஸ்ட் வா, நம்ம உள்ளே போகலாம். ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்காடி. என்ன ஹிட்லர், என்ன பேசுகிற நீ? ட்ரை பண்ணும்போது பெயின் வர்றது நார்மல் தானே? அதுக்காக ட்ரை பண்ணாமலே எப்படி இருக்க முடியும்? நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம், ப்ளீஸ். ஹிட்லர், என்ன யோசிக்கிற நீ? நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம், வா. இல்லடி,
அது பாரு உனக்கு உனக்கு ரொம்ப பெயினா இருக்கும்டி. அதான். ஹிட்லர், என்ன நீ குழந்தை மாதிரி யோசிச்சுட்டு இருக்க? ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் டைம் எழுந்து நடக்க ட்ரை பண்ணும்போது பெயின் கண்டிப்பாக இருக்குன்னு சொன்னார்ல. இங்கே பாரு ஹிட்லர், ரொம்பலாம் பெயின் இல்லை, என்னால் தாங்கிக்க முடியுது. ஓகேவா? நீ வா, நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஓகே இல்லடி அது. ஹிட்லர், அது இதுன்னு எதுவும் இல்லை. இப்போ மித்து பாப்பா ரொம்ப தைரியமாக இருக்கா. இப்போ என் புருஷன் எனக்கு ஹெல்ப் பண்ண வரீங்களா இல்லையா? என் புருஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா மித்து பாப்பா தனியாகவே எந்திரிச்சு நிப்பா. நீ வேணா பார்க்குறியா? என்ன? ஏய், அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதடி. சரி ஓகே, நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். பட் இந்த வாட்டி முடியலனா நம்ம ட்ரை பண்றதை இன்னொரு நாள் வச்சுக்கலாம். ஓகே, டீல் தானே? டீல். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக என்னால் முடியும். நீ வேணா பாரு. சரிங்க மேடம், வாங்க ட்ரை பண்ணலாம். மித்து பொறுமையாடி, பொறுமையா. என்ன பண்ற? எந்திரிக்க விடியா என்ன? இல்லடி, அது எனக்கு பயமா இருக்குடி. அதான். ஹிட்லர், எனக்கு உண்மையாவே பெயின் இல்லை. நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே சரிடி, பார்த்து பொறுமையா இருந்துரு. ஓகே ஹிட்லர், பாத்தியா? நான் எந்திரிச்சு நின்னுட்டேன். ஆமாடி மித்து, நீ எந்திரிச்சு நின்னுட்டடி. ஆனா மித்து, உனக்கு பெயினா இருக்காடி? அது லைட்டா பெயினா இருக்கு, ஆனா ரொம்பலாம் இல்ல. உண்மையாவே எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ஹிட்லர், நான் அப்பவே சொன்னல என்னால எந்திரிச்சு நிக்க முடியும்னு. பாத்தியா, நான் எந்திரிச்சு நின்னுட்டேன். ஆமாடி, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. என் மித்து பாப்பா எந்திரிச்சு நிக்கிறடி. ஆமா, மித்து பாப்பா எந்திரிச்சு நிக்கிறா. சரி ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நடக்கலாமா? சரிடி மித்து, பொறுமையா நடக்கணும். ஓகேவா? அதோட நான் உன்னை புடிச்சிட்டு தாண்டி வரேன். நீ பயப்படாத, சரியா? அப்புறம் பெயினா இருந்துச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லணும். ஓகே ஓகே மித்து, பாத்துடி, பொறுமையா. அம்மா, மித்து என்னாச்சுடி? மித்து ரொம்ப வலிக்குதா? அது லைட்டா பெயினா இருக்கு, அவ்வளவுதான். சரி ஓகேவா, நம்ம கண்டினியூ பண்ணலாம். என்ன? இல்ல வேண்டாம் மித்து, இன்னைக்கு இதுவே போதும். பாரு உனக்கு லைட்டா நடந்ததுக்கே பெயினா இருக்கு. நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஹிட்லர், என்ன இது? ரொம்பலாம் பெயினா இல்ல, லைட்டா தான். ப்ளீஸ், நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே. என்ன? மித்து நான் சொல்றத கேளுடி ப்ளீஸ். நான் சொல்றது நீ கேளு. நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஓகே சரி ஓகேடி. ரொம்ப பெயினா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டி சொல்லு. ஓகே சரி ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். வா. என்ன இது? மித்துவையும் ஆதிசாரியும் எங்கேயுமே காணும். மித்து டார்லிங், மித்து நடக்கிறா. ஐயோ, வைஷு, ஆதி மித்ரா ரூம்ல இல்ல, கார்டன்ல இருப்பாங்களான்னு பார்த்தா இங்கே காணுமேடா. அவங்க எங்கேயாச்சும் பாத்தியா? ஆண்டி, கொஞ்சம் அங்க திரும்பி பாருங்க ஆண்டி. வைஷு, நம்ம மித்து நடக்கறாடா. ஆமாண்டி, நம்ம மித்து நடக்கிறா ஆண்டி. உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டி. ஆமாடா வைஷு, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இது எல்லாத்துக்கும் அந்த கடவுளுக்கு தாண்டா நன்றி சொல்லணும். சரிடா வைஷு, அத்தை கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னா அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்கடா. நான் போய் மித்து நடக்கிற விஷயத்த அத்தை கிட்ட போய் சொல்றேன். வைஷு, நீ ஆதியை மித்ராவையும் காஃபி குடிக்க வர சொல்லு. ஓகேவா? சரிங்க ஆண்டி, நீங்க போங்க, நான் 2 பேரையும் கூப்பிட்டுட்டு வரேன். சரிடா வைஷு. கடவுளே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ரொம்ப நன்றி. என் மித்து பழைய மாதிரி நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவளுக்கு எல்லாமே சீக்கிரம் சரியாகணும். அதுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். ரொம்ப நன்றி கடவுளே. வைஷு பாத்தியாடி, நான் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டி. என்னால இப்ப நடக்க முடியுது வைஷு. ஆமாண்டி, உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி மித்து. நீ வேணா பாருடி, சீக்கிரம் எல்லாமே சரியாகிடும். மித்து, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. லவ் யூ so much. ஆமாண்டி, எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும்னு இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துட்டு. ஆமா மித்து, எல்லாம் சீக்கிரம் சரியாகிடும். ஆதி சார், ஃபைனலி உங்க பொண்டாட்டிய நடக்க வச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் ஆதி சார், எல்லாமே உங்களால தான். இஷு அப்படிலாம் இல்ல, மித்து தான் ரொம்ப தைரியமா நான் நடக்கிறேன்னு சொல்லி ட்ரை பண்ணா. அவளோட முயற்சினால மட்டும்தான் அவன் இன்னைக்கு நடந்திருக்கா. இல்லடி, இவர் இல்லைன்னா என்னால நடந்திருக்க முடியாது. சரி ஓகே 2 பேருமே காரணம் தான். மித்ராலிங், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. ஏன்னா என் மித்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் எந்திரிச்சு நடந்திருக்கா. கண்டிப்பா இதை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும். அதனால என் மித்ராலிங், உனக்கு பிடிச்ச அசோகா ஹல்வாவை என் கையால நான் போய் பண்றேன். ஸோ 2 பேரும் சீக்கிரம் சாப்பிடுவாங்க. ஆதி சார் அப்புறம் ஆண்டி உங்க 2 பேரையும் காஃபி குடிக்கிறதுக்காக வர சொன்னாங்க. நான் போறேன். மித்துவை பார்த்து பத்திரமா கூப்பிட்டு வாங்க. ஓகே
ம் சரிடி. ஓகே வைஷு, நீங்க போங்க, நான் கூப்பிட்டு வரேன். ஹிட்லர், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால நடக்க முடியுது ஹிட்லர். என்னால இதை நம்பவே முடியல தெரியுமா? இப்போ நான் தான் சொன்னல எல்லாம் சீக்கிரம் சரியாகிடும்னு. பாத்தியா, நீ வேணும்னா பாருடி, எல்லாமே சீக்கிரம் சரியாகிடும். ஆமா, லவ் யூ ஹிட்லர். எல்லாமே உன்னாலதான். நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இந்த நம்பிக்கையில எனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. லவ் யூ so much. மித்துக்குட்டி, சரி ஓகே, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் நடக்கலாம். என்ன இன்னும் கொஞ்ச நேரமா? வேண்டாண்டி, ஆல்ரெடி பாரு நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்ட. அதனால நம்ம பொறுமையா இனிமே நடக்கலாம். ஓகே, சோ இப்போ நம்ம உள்ள போலாம். ஹிட்லர், என்ன பண்ற? இறக்கி விடு, நான் நடந்தே வரேன். என்ன நடந்து வரியா? வேண்டாம், இனிமே நம்ம நாளைக்கு நடந்துக்கலாம். அதனால இப்ப நான் உன்னை தூக்கிட்டே போறேன். ஓகே, லவ் யூ மித்து. ஹிட்லர், என்னால நம்பவே முடியல. நான் எந்திரிச்சு நடந்துட்டேன். அதோட வீல் சேர் இல்லாம நான் பெட்ல உட்கார்ந்திருக்கேன். மித்துக்குட்டி, நான் அடிக்கடி சொல்லுவேன்ல எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும்னு. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த சந்தோஷமான மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணலாமா? என்ன புரியல? புரியலையா? இப்போ புரியும் பாரு. ஹிட்லர், நீ இருக்கியே, சரியான ஃப்ராடியா நீ? இன்னும் கூட எனக்கு நிறைய ஃப்ராட் விஷயம்லாம் தெரியும்டி. உனக்கு கியூர் ஆனதுக்கு அப்புறம் மாமா எல்லாத்தையும் காட்டுறேன். நீ இருக்கியே, உள்ள வரலாமா? ஆட்டி, நீ அங்கே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. நானும் என்ன இது புதுசா இப்பெல்லாம் அடிக்கடி ரூம்குள்ள வரதுக்கு பர்மிஷன் எல்லாம் கேக்குற? இது நல்ல கதையா இருக்கே. டே ஆதி, முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆகல, அதனால பாட்டி எப்ப நினைச்சாலும் ரூமுக்கு வரலாம். ஆனா இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிட்டுறா, அதனால பர்மிஷன் கேட்டுட்டு வர்றதுல எந்த தப்பும் இல்ல. ஜானு, கலாய்க்கிறியா நீ? டே, உண்மையை சொன்னடா. மித்துமா, பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நீ எந்திரிச்சு நடந்தது. வைஷு உனக்காக அசோக ஹல்வா பண்ணா, அதான் என் பேத்திக்கு நானே போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். மித்துமா, பாட்டிக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குடா. அது சரி, உன் பேத்திக்கு மட்டும் தான் எடுத்துட்டு வந்தியா ஜானு? எனக்கு எடுத்துட்டு வரலையா? டேய், உடனே சண்டைக்கு வராதடா, 2 பேருக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, நானே 2 பேருக்கு ஊட்டி விடுறேன். சரிடா ஆதி, 2 பேரும் சாப்பிட வாங்க. அம்மா உங்க 2 பேரையும் சாப்பிட வர சொன்னா. சரி ஜானு, நீ போ, நான் மித்துவை கூப்பிட்டு வரேன். சரிடா ஆதி, பார்த்து பத்திரமா கூப்பிட்டுட்டு வா. ஓகே ஓகே ஜானு, நீ போ, நான் பார்த்து பத்திரமா கூப்பிட்டு வரேன். மனைவி அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்களாம். வாங்க சீக்கிரம் போய் சாப்பிட்டுட்டு வந்து டேப்லெட் போட்டுட்டு தூங்கலாம். டைம் ஆகுது பாரு. சரி வா போலாம். இவ்வளவு நேரமா என்னதான் பண்றா? ஒருத்தர் ரொம்ப நேரமா ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கானே, சீக்கிரம் போகணும்னு இவளுக்கு தோணுதா? என்ன பண்ணலாம்? பேசாம நம்மளே போய் என்ன ஏதுன்னு பாக்கலாமா? வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வரலனா அதுக்கப்புறம் போலாம். இதுக்கு மேல வெயிட் பண்றதுக்கு என்கிட்ட சுத்தமா பொறுமை கிடையாது. பாப்ஸ், இன்னைக்கு உன்ன விஷமா ரொம்ப டைம் ஆயிடுச்சுடா, நீ போய் தூங்குடா போ. இட்ஸ் ஓகே ஆண்டி, இருக்கட்டும். சிங்க்ல உள்ள பாத்திரத்தை வேலைக்கு வச்சுட்டு போறேன். என்ன வைஷு, அதெல்லாம் வேண்டாம்டா, நான் விளக்கிக்கிறேன். நீ போ, டைம் ஆகுது பாரு. ஆண்டி, அதே தான் நானும் சொல்றேன். டைம் ரொம்ப ஆகிட்டு, நீங்க போங்க ஆண்டி. டே ஃபுல்லா நிறைய வேலை பாக்குறீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. சிங்க்ல உள்ள பாத்திரம் மட்டும் தானே, நான் விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா நான் ரூமுக்கு போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ரூமுக்கு போய் தூங்குங்க ஆண்டி, போங்க. அடி பாவி, எங்க அம்மா சீக்கிரம் தூங்கணும்னு எங்க அம்மா மேல உள்ள அக்கறையில கால்வாசி கூட புருஷன் மேல உனக்கு இல்லையாடி? இவ்வளவு என்ன பண்றது? அம்மா வேற அங்க இருக்காங்க, இவ்வளவு எப்படி இப்ப கூப்பிடுறது? வைஷு, 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 யாரோ கூப்பிடுற மாதிரி இல்ல? என்ன ஆண்டி சொல்றீங்க? எனக்கு எதுவும் காதுல விழலையே. என்ன காதுல விழலையா? அடி, நான் கூப்பிடுறது அம்மாவுக்கே காதுல விழுந்துச்சு. ஆனா உனக்கு காதுல விழலையா? இப்ப என்ன பண்றது? சரி, வேற மாதிரி ட்ரை பண்ணுவோம். வைஷுமா, ஏதோ சத்தம் கேக்குதுடா, உனக்கு கேக்கலையா? ஆண்டி, நைட் டைம்ல ஆண்டி, அதனாலதான் ஆண்டி ஏதாச்சும் பள்ளி கிள்ளி கத்தும். சரி ஓகே ஆண்டி, ரொம்ப டைம் ஆகுது, நீங்க போங்க. நான் சிங்க்ல உள்ள பாத்திரத்தை விளக்குறேன். என்ன பள்ளியா? பள்ளி மாதிரி எப்ப நம்ம கத்துனோம்? வைஷு, ஃப்ரிட்ஜ்ல காய்கறி எல்லாம் எடுத்து வைக்கணும்டா, அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் ரூமுக்கு போறேன். ஓகேவா? ஆண்டி, அதே நானே எடுத்து வைக்கிறேன் ஆண்டி. நீங்க ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போங்க ஆண்டி, ரொம்ப டயர்டா இருக்கீங்க. என்ன இவ எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றான். இவ எல்லா வேலையும் பார்த்துட்டு ரூமுக்கு வர காட்டியும் விடிஞ்சிரு போல இருக்கே. ஐயோ, இப்போ என்ன பண்றது? அர்ஜுன் இங்க என்ன பண்றான்? அர்ஜுன், ஐயோ, ஜானுவா,
ம், ஜானு நீங்க என்ன பண்ற தூங்காம? ஏய் அதை நான் உன்கிட்ட கேட்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் என்னடா பண்ணுற? ஆமால, நான் இங்க என்ன பண்றேன் ஜானு? அது வந்து ரூம்ல ஒரே புழுக்கமா இருக்கு ஜானு. அதான் 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 அப்படியே காத்து வாங்கலான்னு வெளியில வந்தேன். என்ன இந்த குளிரில் உனக்கு புழுக்கமாக இருக்கா? அப்படியே புழுக்கமாக இருந்தாலும் ரூமில் ஏசி இருக்குமேடா. நீ எதுக்குடா காற்று வாங்குறதுக்காக வெளியில் வந்த நீ பால்கனிக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல, இப்படி இங்கே வந்து நின்றுட்டு காற்று வாங்குறேன்னு சொல்கிற? ஐயோ ஜானு, அது நான் டெரஸ்ல போய் காத்து வாங்கலான்னு இந்த பக்கமா வந்தேன் ஜானு. அப்போ தண்ணி தாக எடுத்துச்சா, அதான் கிச்சன்ல தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் ஜானு. என்ன அர்ஜுன் என்னென்னமோ உளறிட்டு இருக்கான், எதுவுமே புரியல. தண்ணி குடிக்க வந்தவன் கிச்சனில் போய் தண்ணி குடிக்க வேண்டியதானே, இங்கே நின்றுட்டு இருக்கான். ஓ இதான் விஷயமா? நல்ல பையன் போ. டே அர்ஜுன், இப்போ நீ என்ன சொன்ன? தண்ணி தாகமாக இருக்கு, உனக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்த அதானே? சரி ஓகேடா, நீ ரூமுக்கு போ, நான் உன் பொண்டாட்டியே தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். என்ன ஜானு? டே வைஷுவ தண்ணி எடுத்துட்டு வந்து உனக்கு கொடுக்க சொல்கிறேன். நீ இப்போ ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போ. சரி ஜானு. வைஷு என்னடா இது சொல்ல சொல்ல கேட்காம ஃப்ரிட்ஜில் நீயே எல்லா காய்கறியும் வச்சுட்டேன். சரிடா, சிங்கில் உள்ள பாத்திரத்தை நான் விளக்கிக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போ. ஆண்டி நான் விளக்குறேன் ஆண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் விளக்கி முடிச்சுட்டு பொறுமையாகவே ரூமுக்கு போகிறேன். ஓகே வைஷு அதான் உன் அத்தை சொல்கிறாளம்மா, காலையில் பார்த்துக்கலாம், நீ முதல்ல ரூமுக்கு போ. இட்ஸ் ஓகே பாட்டி, கொஞ்சம் தான் பாத்திரம் இருக்கு, நான் விளக்கி வச்சுட்டே போகிறேன். வைஷு எதா இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம், முதல்ல இப்போ நீ ரூமுக்கு போ. அர்ஜுனுக்கு வேற ரொம்ப தண்ணி தாகமாக இருக்காமா, தண்ணி குடிக்கிறதுக்காக இங்கே வந்தான் தெரியுமா? பாட்டி என்ன சொல்றீங்க? அர்ஜுனுக்கு தண்ணி தாகமா இருந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் வந்தவர் கிச்சன்ல வந்து குடிச்சிட்டே போயிருக்கலாம்ல, அங்கேயே நின்றுட்டு போயிட்டாருன்னா எனக்கு புரியலையே. நல்ல பொண்ணு போ. மீனாட்சி, உன் மருமகளுக்கு நீயே புரிய வைமா. சரித்த, நான் புரிய வைக்கிறேன். ஆண்டி என்ன நீங்களும் பாட்டியும் மாறி மாறி சிரிக்கிறீங்க, எனக்கு எதுவுமே புரியல. வைஷு அதெல்லாம் நீ ரூமுக்கு போ, உனக்கு தானா புரியும். எதா இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம்டா, சரியா? நீ ஃபஸ்ட்டு அர்ஜுனுக்கு தண்ணி தாகமாக இருக்கான், தண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நீ ரூமுக்கு போ. ஆமாண்டா வைஷு, எதா இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம், நீ ஃபஸ்ட்டு ரூமுக்கு போ. ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிக்கிறீங்க, எதுக்குன்னே புரியல. சரி ஓகே, நான் ரூமுக்கு போகிறேன். ஆண்டி நான் போனதுக்கப்புறம் நீங்கள் சிங்கில் உள்ள பாத்திரத்தை விளக்காதீங்க, நீங்களும் போய் தூங்குங்க, எதா இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம். சரி ஓகே பாட்டி, நான் போகிறேன். குட் நைட் பாட்டி. குட் நைட் ஆண்டி. சரிடா வைஷு, நீ ஃபஸ்ட்டு போ. சரிங்க ஆண்டி. நல்ல பொண்ணு போ. சரிம்மா மீனாட்சி, ரொம்ப நேரம் ஆகிட்டு, எதா இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம், நீ போய் படுப்போ. சரிங்க அத்தை, நீங்களும் போய் தூங்குங்க. அதானே பார்த்தேன், ஜக்கில் நம்ம தானே தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சோம், அதுக்குள்ளேயே காலி பண்ணிட்டாருன்னு. ஜக்கில் தண்ணி இருக்கும்போது அர்ஜுன் எதுக்காக தண்ணி தாக எடுக்குதுன்னு கிச்சன் வரைக்கும் வந்திருப்பாரு. அவர் வேற இங்கே ஆளையும் காணும். அர்ஜுன் நான் பயந்தே போயிட்டேன் போங்க. என்ன அர்ஜுன் இது? ரூமில் தான் ஜக்கில் தண்ணி இருக்கே, பின்ன எதுக்கு நீங்கள் தண்ணி தாக எடுக்குதுன்னு தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சன் பக்கம் வந்தீங்களா? மேடம் என்கிட்ட என்ன மேடம் சொல்லிட்டு போனீங்க? போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுற அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு தானடி போனேன். உனக்காக எவ்வளவு நேரமாடி வெயிட் பண்றது? நீ வர மாதிரியே தெரியல, அதனாலதான் நானே உன்னை தேடிட்டு வந்துட்டேன். என்ன அப்போ நீங்க என்ன கூப்பிடணுங்கிறதுக்காக தான் அந்த பக்கம் வந்தீங்களா? இப்பதான் எனக்கு புரியுது பாட்டியும் ஆண்டியும் எதுக்கு மாறி மாறி சிரிச்சாங்கன்னு. என்ன அர்ஜுன் இதெல்லாம்? கொஞ்ச நேரத்துல நானே வந்திருப்பேன்ல. நீ வர மாதிரி தெரியலடி, அதான் நானே உன்னை தேடிட்டு வந்துட்டேன். அர்ஜுன் பாவம் அர்ஜுன் ஆண்டி எவ்வளோ வேலை பார்க்குறாங்க தெரியுமா? அதான் சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு இருந்தேன். ஏன் அர்ஜுன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? ஓ அப்ப மேடம்க்கு அம்மாவை பார்த்தா பாவமா தெரியுது, என்ன பார்த்தா தெரியல, அப்படித்தானே? சரி ஓகே, நீ போய் கிச்சன்ல போய் படுத்துக்கோ. போகும்போது மறக்காம பாய் தலகாணிலாம் எடுத்துட்டு போயிடு போ. ஐயோ அர்ஜுன் கோவமா இருக்காரு போல இருக்கே. தப்பு என் மேலே தான், நான் தான் சீக்கிரமாக வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? அர்ஜுன் அர்ஜுன் என்ன? ஓ பெட்ஷீட் தலகாணி வேணுமா? அது அந்த ரேக்ல தான் இருக்கும், நீ எடுத்துட்டு போ. ஆஹா அர்ஜுன் என்ன அர்ஜுன் இது? இந்த இந்த சின்ன விஷயத்துக்கு போய் கோச்சிக்கிறீங்க? முதல்ல என்ன திரும்பி பாருங்க. என்ன சின்ன விஷயமா? இல்ல எதிரி சின்ன விஷயம். அர்ஜுன் நீ கோவமா இருக்கடா? கோவமா இருக்க? ஆமா நான் கோவமா இருக்கேன். என்னாச்சு இவருக்கு? அர்ஜுன் அர்ஜுன் என்ன? என்னவா? அர்ஜுன் என்ன திரும்பி பாருங்க.
திரும்பியா? இல்ல வேண்டாம் வேண்டாம், எதா இருந்தாலும் நீ நீ இப்படியே சொல்லு. ஓ அப்போ சார் திரும்பி என்ன பார்க்க மாட்டீங்க, என் மேலே கோவமா இருக்கீங்க அப்படி தானே? ஆ ஆமா, கோவமா தான் இருக்கேன். அப்படியா, ஒரு நிமிஷம். ஏய் என்னடி இப்ப எதுக்கு நீ மடியில உட்காந்துருக்கா? இறங்கு போ, உனக்கு தான் கிச்சன்ல வேலை இருக்குன்னு சொன்னல, அதே போய் பாரு போ. ஆ இப்போதைக்கு எனக்கு என் புருஷனோட கோவத்தை சரி செய்யணும்ப்பா, அது மட்டும்தான். என் புருஷன் வேற ரொம்ப கோவமா இருக்க மாதிரி தெரியுது, ஸோ சமாதானப்படுத்தலாமா? ஏய் என்னடி? ஆமா நான் கோவமா தான் இருக்கேன். இப்போ என்னதுக்கு? ஆமா அர்ஜுன், நீங்க கோவமா தான் இருக்கீங்க, யாரும் இல்லைன்னு சொன்னா. புருஷன் கோவமா இருந்தா சமாதானப்படுத்த வேண்டியது பொண்டாட்டியோட கடமை தெரியுமா? ஸோ இப்போ நான் என் கடமையை பண்ண போறேன். என்ன புரியல? இப்போ புரியும். சாரி அர்ஜுன், தப்பு என் மேலே தான். நான் தான் சீக்கிரமாக வரேன்னு சொல்லிட்டு வரலை, சாரி. ஆனால் ஆண்டியும் பாவம்ல அர்ஜுன், அதனால தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு போனேன். சாரி அர்ஜுன். இப்போ கோவம் போயிட்டா? கோவம் ஃபுல்லா போகலடி, இன்னும் கொஞ்சம் இருக்கு. நீ நீ இன்னும் கொஞ்சம் கூட சமாதானப்படுத்தலாம். என்ன? ஓ அப்போ சார் என்ன சமாதானம் ஆகலை? இவ்வளோதான் சார் என்னால் சமாதானப்படுத்த முடியும். இதுக்கு மேலே நீங்கள் கோவமாக இருந்தா இருந்துக்கோங்க. என்ன நீ சமாதானப்படுத்துறேன்னா என்னடி? நான் உன்னை சமாதானப்படுத்துறேன். என்ன நீங்க என்ன சமாதானப்படுத்துறீங்களா? அர்ஜுன் நான் தான் கோவமாவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நீங்க என்ன சமாதானப்படுத்தணும்? அதெல்லாம் அப்படிதாண்டி, நீ வா நான் உன்னை சமாதானப்படுத்துறேன். பியூட்டி பாப்ஸ். லவ் யூ டு அர்ஜுன். சரி ஓகே. நான் நான் மேல கோமா இருந்தேன்டி, சோ நம்ம வேற மாதிரி சமாதானம் ஆகலாமா? என்ன புரியல? கேடி, உண்மையாவே உனக்கு புரியல? அது அது வந்து அர்ஜுன், என்ன நீங்கள் நம்ம தான் மித்துவும் ஆதி சாரும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் எதுவும் வேண்டான்னு முடிவு பண்ணோம்ல, பின்ன என்ன? ஆமாம், அதையும் மித்ராவும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நம்மளும் ஸ்டார்ட் பண்ண வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்கோம் தான். யாரும் இல்லைன்னு சொன்னா. ஆனால் மெயின் டிஷ் தான் போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம், சைட் டிஷ்லாம் போஸ்ட்பான் பண்ணலையேம்மா. ஸோ ஸோ இட்ஸ் டைம் ஃபார் சைட் டிஷ். என்ன அர்ஜுன் வேண்டாம்? பொண்ணுங்க வேண்டான்னு சொன்னா வேணும்னு அர்த்தமா. ஸோ லவ் யூ டி வைஷு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி எந்த பேர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு வந்து சீன்ஸ் நான் அடிக்கடி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. நிறைய பேர் வந்து வெற்றி மகாக்கு தான் வந்துட்டு ஓட் பண்ணியிருந்தீங்க. பட் நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வைஷுக்கு வந்து சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு அர்ஜுன் வைஷுக்கு நிறைய சீன்ஸ் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே இன்றைக்கி நான் வந்துட்டு ஸ்பெஷலாகவே வந்துட்டு மேக் வந்து பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அர்ஜுன் வைஷுக்கு நான் சீன் வைக்கணும் அப்படின்னா அவங்க 2 பேருக்கு மேரேஜ் வந்து ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் ரொமான்டிக் சீன்ஸாக தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொமான்ஸ் வந்துட்டு நான் ஓவராக வைக்காத போதே நீங்கள் ஓவராக வைக்கிறீங்கன்னு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு நான் கொஞ்சத்தை வந்து அவாய்ட் வந்து பண்ணிட்டேன். பட் எனக்கு தெரியும் நான் லிமிட்டை கிராஸ் பண்ணலை அப்படின்ட்டு. இருந்தாலுமே யாராச்சும் ஏதாச்சும் ஓகே நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்கன்னு சொல்லிடுவீங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் நான் வந்துட்டு ரொமான்ஸ் வைக்கவே வந்துட்டு நான் யோசிக்கிறேன். வச்சாலுமே வந்துட்டு கொஞ்சம் மாடரேட்டாக தான் நான் வந்து வைக்கிறேன். முன்னாடியே அப்படி தான் வச்சேன், அண்ட் இப்போவுமே அப்படி தான் வந்து வைக்கிறேன். இதுவே உங்கள் எல்லாருக்குமே அதிகமாக இருக்க மாதிரி தோணுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு அர்ஜுன் வைஷு சீன் வந்துட்டு நான் காட்டினா ரொமான்டிக்காக தாங்க காட்ட முடியும். அதர் தென் நான் எல்லாமே முன்னாடியே காட்டிட்டேன். அவங்க லவ் பண்ணும்போதே நிறைய சீன்ஸ் வந்து எல்லாமே காட்டிட்டேன். இப்போ காட்டினா நியூலி மேரிட் கப்பிள், ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு ரொமான்டிக் சீன்ஸ் தான் காட்டி ஆகணும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியலன்னு தான் நான் அப்படியே அவங்கள ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். பட் நிறைய பேர் வந்து அர்ஜுன் வைஷு வந்து மிஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு சீன்ஸ் வந்து வச்சிருக்கேன். இன்னைக்கு
எப்படி சீன் வந்து ஓகேவா இருந்துச்சா இல்லை ஓவர் ரொமான்டிக்காக இருந்துச்சா இல்லைன்னு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. எதா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்கமிங் எபிசோட்ஸில் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன் மோர் விஷயம் என்னன்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மித்ரா சீக்கிரம் க்யூர் ஆகிற மாதிரி சீன்ஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக அப்கமிங் எபிசோட்ஸில் மித்ரா குணமாகிற மாதிரி சீன்ஸ் தான் வந்து வரும். அண்ட் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மித்ரா வந்து எந்திரிச்சு நடந்துருந்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மித்ரா வந்துட்டு குணமாகி அதையும் மித்ராவும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரமாகவே உங்கள் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள் எனக்காக. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கொஞ்சம் சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க. சிஸ்டர்ஸ் யார் யாருக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து வரலையோ அவங்க எல்லாருமே என் சேனலை வந்து ஃபர்ஸ்ட் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத வந்து டிக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து வரும். யாருக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து வரலையோ அவங்க எல்லாருமே சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு புதுசாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் பண்ணுற ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் தான் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இன்னும் நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனாக வந்து இருக்கும். அதுக்காக தான் எல்லா கிரியேட்டர்ஸுமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.